பாபர் மசூதி இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது, எல்லாருடைய முகமும் தெரிகிற மாதிரி ஃபோட்டோ இருக்குது, வீடியோ இருக்குது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் பார்த்துருக்காங்க. அது வந்து உச்சநீதிமன்றத்தில் அந்த மாநில முதலமைச்சர் கல்யாண் சிங் உத்தரவாதம் கொடுத்து போன பிறகு நடந்தது. ஒருத்தராவது தண்டிக்கப்பட்டிருக்காரா அவங்களால சொல்ல முடியுமா? எனவே நீதிபதி சந்திரசூட் அவர் வந்து ஓகே, நீங்கள் வந்து அந்த பாபர் மசூதி இருந்த இடம் யாருக்கு சொந்தம் என்கிற வழக்கில் ஓகே அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் தீர்ப்பை யார் எழுதுனாங்கன்னு அதில் ஏதாவது இருக்கா? இப்போ ஒரு நபர் ஒரே ஒரு நீதிபதி எழுதுறாரு, இந்த தீர்ப்பை எழுதுனது யாருன்னு தெரியும். 2 பேர்னா மாறுபட்ட இது எழுதுனாங்கன்னா அவங்க இது இருக்கும். 5 பேர் 3 பேர்னு இருந்தால் அந்த தீர்ப்பை எழுதியவர் யார் என்று இருக்கும். ஏன் அந்த தீர்ப்பை எழுதியவர் யாருன்னு எழுதலை? அப்புறம் கடைசியில் அவர் ஓய்வு பெற்ற பிறகு இப்போ என்ன சொல்கிறாரு? நான் அப்படியே மனசில் வேண்டிக்கிட்டே இருந்தேன், ராம் லல்லா கனவுல வந்தார், அவர் தான் சொன்னார், ராம் லல்லா என் மனதில் தோன்றினார் சொன்னார். நீங்கள் சட்டத்தின்படி ஆட்சி நடத்துகிறீங்களா இல்லை வந்து வேத வாக்குகளின்படி ஆட்சி நடத்துகிறீங்களாங்கிற கேள்வி இருக்கா இல்லையா?